Subscribe to my YouTube channel and press the bell icon to get the latest updates. வணக்கம் நண்பர்களே, நம்ம காக்கும் கடவுள்னு சொல்ற ஆஞ்சநேயரை நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கும். பல ஆஞ்சநேயர் கோயில்ல ஆஞ்சநேயர் உடல் முழுக்க செந்தூரத்தை பூசி காட்சி அளிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். பல ஆஞ்சநேயர் கோயில்ல பிரசாதமா கூட செந்தூரத்தை தான் கொடுப்பாங்க. சரி, ஆனா ஏன் ஆஞ்சநேயர் மேல செந்தூரத்தை பூசுறாங்க? அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நண்பர்களே, ஒரு நாள் சீதா தேவி அவங்களோட தலைமுடிய வகுடு எடுத்து செந்தூரத்தை பூசிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஹனுமான், இது என்னது, இது எதுக்கு பூசுறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு சீதா தேவி, இது செந்தூரம், இத பூசுனா ராமரோட ஆயுள் நீண்ட இருக்கும்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு போன ஹனுமான் திரும்பி வரும் பொழுது அவரோட உடம்பு முழுக்க செந்தூரத்தை பூசிக்கிட்டு வந்தார். அதை பார்த்த ராமர், இது என்ன கோலம் ஹனுமான் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஹனுமான், இதுதான் செந்தூரம். சீதா தேவி, இது பூசுனா உங்களோட ஆயுள் நீண்ட இருக்கும்னு சொன்னாங்க. இவ்வளவு கம்மி அளவுல பூசினாலே அவ்வளோ நல்லது நடக்கும்னா உடம்பு முழுக்க பூசுனா உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும். அதனாலதான் நான் பூசிட்டு வந்தேன்னு சொன்னாரு. அதை கேட்ட ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வாழ்த்தியும் இருக்காரு. இதுக்கப்புறம் யாரு உண்மையான அன்போடவும் பக்தியோடவும் ஹனுமான் மேல செந்தூரத்தை பூசுறாங்களோ அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. சோ நண்பர்களே, அந்த காலமும் இந்த காலமும் உண்மையான அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையே கிடையாது. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிற வரைக்கும் அன்புடன் ஜெஷு.